இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் பெரியம்மா இப்படி கலங்கி போயிருக்கீங்க? இல்ல மாயா, விநாயகர் சதுர்த்தி வருது. வழக்கமா நம்ம வீட்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போது நம்மளோட பாரம்பரிய நகையெல்லாம் விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம். தெரியும் பெரியம்மா, எல்லா வருஷமும் இத பண்ணுவோன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை விசேஷம் வருது. அதுக்குள்ள நான் எப்படி நகையை கொண்டு வர போறேனே தெரியல. அவர்கிட்ட நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதில்ல. இப்போ நகையை நான் தனாக்காக எடுத்தேன். ஆனா அவளுக்கும் அது பயன்படல. அதான் ஒரு பாவி அதெல்லாம் திருடிட்டு போயிட்டானே. இப்ப அவர் கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்? எப்படி அவர் முகத்துல முழிப்பேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மாயா. நகை இல்லாத விஷயம் தெரிஞ்சா அவர் ஜென்மத்துக்கும் என்கிட்ட பேச மாட்டாரு. கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. பெரியம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்கு. எப்படியாவது நமக்கு கடவுள் நல்ல வழி காட்டுவாரு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா. தங்க நகை இல்லைனாலும் நம்ம வீட்டு பாரம்பரிய நகை மாதிரியே ஒரு செட்டு கவரிங் நகையை வாங்கி வச்சு இந்த ஒரு தடவை விநாயகர் சதுர்த்தியை கும்பிடுவோம். கவரிங் நகையா? ஆமா பெரியம்மா, இந்த ஒரு தடவை மட்டும்தான். அதுக்குள்ள என் அப்பாவோட பினான்சியல் டிரான்சாக்சன் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்போ அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி அடகு வச்ச நகையெல்லாம் எடுத்துடலாம். பாத்தீங்களா அண்ணி, எப்படி பிளான் பண்றாங்கன்னு? கவரிங் நகையை வைக்க போறாங்களாம். கவரிங் வச்சு தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு சாருவோட நிலங்கள எப்படியோ ஏமாத்தி தப்பிச்சிட்டாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவங்களுக்கு பெரிய பூஜை பண்ண வைக்கிறேன். உறுதியா இவங்க மாட்டுவாங்க.